என்னோட நேம் ஷாரன். என்னோட நேட்டிவ் அப்படின்றது ட்ரிச்சி. பட் அட் ப்ரெசன்ட் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சென்னை. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட ஜாப். ஸோ நம்மளுக்கு லைஃப்பில் வந்து எப்போவுமே என்ன தோணும் அப்படின்னா நிரந்தரமான ஒரு வேலை. ஸோ நிரந்தரமான ஒரு வேலை கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படி அந்த சாட்டிஸ்ஃபைடான லைஃப்பை நோக்கி போனது தான் என்ன அப்படின்னா என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓரியன்டான ஜாப்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சூஸ் பண்ண பார்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா என் அப்பா அம்மா தான். ஸோ அப்பாவும் அம்மாவும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ படிக்கணும் நிறைய இருக்குது. என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு வே வேணும் நமக்கு. ஸோ அப்படி கைடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் வந்து வெரண்டா ரேஸ் அப்படின்றதில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சரி, மென்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்களோட சப்போர்ட் அப்படின்றது ஏன்னா ஒருத்தர் சொல்லி கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து கேட்டு படிக்கும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு நாலேஜ் வந்து க்ரியேட் ஆகும். புக்கில் இருக்கிற ஒரு விஷயம்தான், நான் அதை தான் படிக்க போகிறேன். பட் அதை ஒருத்தர் சொல்லி கொடுக்கும் பொழுது அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்லி தருவாங்க. அடுத்த விஷயம், இப்போ நான் படிச்சுட்டே இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது வந்துட்டு ஒரு மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ரிசல்ட் வந்து உடனே வந்து ஜாப் கிடைக்கிறது கிடையாது. இட் டேக்ஸ் டைம். ஸோ நியர்லி வந்துட்டு ஒரு இன்டர்வியூ போஸ்டிங்காக இருந்தால் ஒரு 2 இயர்ஸ்க்கு எடுக்கும். டேரக்ட் போஸ்டிங்காக இருக்கிறது அட்லீஸ்ட் 1 இயராவது எடுக்கும். அப்போ இந்த 2 இயர்ஸ் 1 இயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய நெகட்டிவிட்டிஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சும்மா போய் படிக்கிற, நீ எந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவோம். எனக்கு தெரியும் என்னோட ட்ரீம் என்ன, நான் எதை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்றதும் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது மற்றவங்க பெருசாக வந்து நெகட்டிவாக உன்னால் முடியாது, இவ்வளோ பேர் எழுதுறதுல நீ எப்படி கிளியர் பண்ணுவ அப்படின்றதெல்லாம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை பெருசாக மைண்டில் எடுத்துக்குவேன். என்னோட ஒரு போஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் ப்ராப்பராக பண்ணால் மட்டுமே போதும், நான் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். யூஸ்வலாக நம்ம படிக்கும் பொழுதே வந்து சொல்லுவாங்க இல்லையா, எய்ம் ஹையர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 300 போஸ்ட் இருக்குது, 300 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு படிக்கிறோம். அதுலேயும் நான் டாப் ரேங்கிங்கில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி படித்தோம் அப்படின்னா வந்துட்டு ரேங்கிங் ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா நான் ஓவரால் ரேங்கிங் 100ஆகவே இருக்கலாம், எனக்கு போஸ்டிங் வந்து 200 தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நமக்கு ரிசர்வேஷன் அப்படின்ற கேட்டகரிஸ்லாம் நிறைய இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்போவுமே வந்துட்டு இந்த ரேங்கிங் அப்படின்றத நோக்கி நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து இருக்கும். ஸோ வீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை வருஷம் ஆகுது, பொண்ணு நிறைய பேர் ஜாப் போகிறியா அப்படின்னு கேட்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இருக்கும். இது மாதிரியான விஷயத்த நானும் நிறையா ஃபேஸ் பண்ணேன். பட் எல்லாருமே வந்து சொல்லும் போது அந்த விஷயத்தை நம்மளை நோக்கி வராமல் அதை அப்படியே வந்து தடுத்துறது யார் அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மாவாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அப்பயுமே அப்பா அம்மா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு படிக்குது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அந்த பொண்ணு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ அப்பாவோட சப்போர்ட்டோ அம்மாவோட சப்போர்ட்டோ இல்லை அப்படின்னா இல்லை பரவாயில்ல ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அது கிளியர் ஆகலை அப்படின்னும் போதே நான் இந்த ஃபீல்டை விட்டு போயிருந்திருப்பேன். இல்லைம்மா நீ படி, ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு டைம் டிலே ஆகுது, பேண்டமிக்னால இப்போ லேட் ஆகுது. அதே மாதிரி முன்னாடியுமே அப்படி தான். இப்போ பேண்டமிக்னால எக்ஸாம்ஸ் லேட் ஆகுது. முன்னாடி வந்துட்டு ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் இருக்க கேப்பே வந்து 6 to 7 months இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது டைம் டிலே ஆகுது, நீ பேசாமல் படித்ததுக்கு வேலைக்கு போகலாம்ல, ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்க்கலாம்ல அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லாமல் என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு அதுதான் ட்ரீம் அப்படின்னா நீ அதை படி அப்படின்னு சொன்னது அப்பா அம்மா மட்டும்தான். ஸோ அவங்களோட ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இன்னும் அதிகமாக படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கு. ஸோ அதுக்காக தான் நான் நிறையா படித்தேன். நமக்கு என்ன வருமோ அதில் நம்ம கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இதுதான் வரும், எனக்கு படிக்கிறது பிடிக்கும், படிப்பு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இதை படித்தேன். எக்ஸாம் அப்படின்னும் போது ப்ரிலிம்ஸ் முடிச்சு எக்ஸாமெல்லாம் கிளியர் பண்ணி கவுன்சிலிங்கில் நம்மளோட
நம்பரை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹாப்பினஸ் அப்போது அந்த 1 வருஷம் நான் படித்ததோ இல்லை 2 வருஷம் நான் படித்ததோ எனக்கு பெரிய விஷயமா தெரியாது. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ரிசல்ட் இருக்குல்ல கண்டிப்பாக. ஸோ என்னோட கவுன்சிலிங் அப்போது நான் போய் உள்ளே உட்காந்து அந்த ஆர்டரை வாங்கிட்டு வரப்போ கூட எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியல. பட் அதை வாங்கிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா வரல, அம்மா தான் என் கூட வந்தாங்க அந்த ஆர்டர் ஃபார்ம் வாங்கும் போது. அம்மாவோட எமோஷன்ஸ் கூட நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். பட் நான் அப்பாவோட எமோஷன்ஸை பார்த்ததே கிடையாது. அப்பா சொல்லுவாங்களே யூஸ்வலாக நம்மளுக்கு முன்னாடி பெருசாக நம்ம அப்பா அழுது பார்த்தது கிடையாது. அப்பா தான் பெரிய விஷயம் நமக்கு. யூஸ்வலாகவே அப்படி தான் இருக்கும். கேர்ள்ஸ் அப்படின்னும் போது அப்பாவோட அட்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்பாவை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்பா கிட்ட தான் வந்து ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு சொன்னேன். அம்மா இத்தனைக்கும் வெளியில் தான் இருந்தாங்க. பட் அம்மா கிட்ட சொல்லலை. அந்த ஃபார்ம் வாங்கினோன்னே நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணது அப்பாவுக்கு தான். ஸோ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்பொழுது அப்பா நான் இந்த மாதிரி ஜாப் கிடச்சிருச்சுப்பா இவ்வளோ தான் நான் சொன்னேன், வேறு எதுவுமே நான் சொல்லவே இல்லை. பட் அப்போது அப்பாவோட ஒரு எமோஷன் இருக்கும்ல, நமக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி ஒரு ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் அப்பா அழுது எந்த இடத்துலையும் பார்த்ததில்லை. என்னோட இவ்வளோ வயசு வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பட் அப்பாவோட ஒரு எமோஷன் இருந்துச்சு. நான் கேட்டோன்னா அப்பா வந்து ஒரு தெரியும்ல, நம்மளுக்கு வாய்ஸில் தெரியும்ல அப்பா இது பண்ணுறேன்னு. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அழவே ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு அது பெருசாக வந்து நம்ம படித்தோம், நமக்கு ஜாப் கிடைக்கணும், நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம ஜாப் கிடைக்கணும், நமக்கு ஜாப் கிடைக்கணும், இந்த ஜாப் சூஸ் பண்ணணுன்னு. பட் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே தாண்டி அது வரைக்கும் என்னோட பார்ட் மட்டும்தான். பட் அப்பா கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, அப்பாவோட விஷயம் கேட்கும் பொழுது, ஓகே ஃபைனலி நான் அப்பாவுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். நான் காசை சம்பாரிச்சு கொடுக்க போகிறேன், கொடுக்கல, அதெல்லாம் அடுத்தது. பட் அப்பாவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தேன்ல, அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னும் பொழுது, அந்த ஹாப்பினஸ் கேட்கும் பொழுது அம்மாவோட அந்த எமோஷன்ஸ் பார்க்கும்போது, அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது, என் வீட்டில் என் அண்ணா கிட்ட, எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் ரொம்ப நார்மலாக நம்மளுக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸில் ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து நம்மளுக்கு வரவங்களுக்கு படிப்போட வேல்யூவும் வேலையோட வேல்யூவும் எவ்வளோ என்ன அப்படின்றது தெரியும். இந்த வேலை என்னோடய ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் பொழுது, அந்த வேலையோட வேல்யூ என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நான் படிக்கிறத விட நான் வாங்கிட்டு வந்து அதை அப்பா அம்மா கிட்ட காட்டும் போது, அப்பா அம்மாவோட எமோஷன்ஸை பார்க்கும்பொழுது அது தெரிஞ்சிச்சு. ஸோ ஜாப் அப்படின்ற விஷயம் எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது இந்த பேண்டமிக்கில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி வந்த ட்ராவல் தான் வந்து என்னோட ட்ரீமை சாத்தியமாக்குனது வெராண்டா ரைஸ் தான்.